நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்கலாம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுனாலே நிச்சயமாக நீங்கள் லைஃப்பில் சாதிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கா? நம்ம அதை பற்றி யோசிக்கிறோமா? ஃபெயிலியரை மட்டும் யோசிக்கிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம்போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை, வாழ்க்கையில் நம்பிக்கை மாத்திரம் இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையும் எதுலையும் நம்ம சாதிக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோம், முதல்ல நம்மளே நம்புகிறோமான்னு தெரில. அடுத்தவங்க நம்ம விஷயத்தை பார்த்து பார்த்து குனிஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சுட்டு போயிடலாம், ஏதாவது இன்னைக்கு கிடைச்சா போகும் அப்படின்ற வாழ்க்கையிலேயே போகிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். கான்ஃபிடென்ட் இல்லாதவங்களை நம்ம எப்படி பார்க்கலான்னா, அவங்க லைஃப்பில் இப்படியே ஏதோ ஒரு மந்த மாதிரியே போயிட்டுருப்பாங்க. ஒரு ஆட்டு மந்த மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க தவிர எதுவும் ஒரு யூனிக்கான விஷயங்கள் தெரியாது. அவங்க குனிஞ்சிக்கிட்டே தான் போயிட்டுருப்பாங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறன்றது அவங்க பார்க்கவே முடியாது. ஒரு அடிமைத்தனமாக இருக்கிற மாதிரி தான் பல பேர் இருப்பாங்க. இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கங்க. அடிமைத்தனன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கே நீங்கள் அடிமையாக இருக்கிறனால தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிக்க முடியாத எண்ணத்திலே இருக்கும் போது அப்படி தான் இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணமாக நான் படித்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ரிச்சர்ட் பிரான்சன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். 400 கம்பெனிக்கு CEO. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெர்ஜின் ஏரோப்ளைன் இருக்கும், அது ஓனர். அவர் நிறைய CD, நிறைய சாங்ஸ், மியூசிக்கு, ஏகப்பட்ட கம்பெனி அவர் வச்சிருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணும்போது அந்த ஒரு ஆர்டிக்கல் அவர் போட்டிருந்தது என்னன்னா, பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி லைஃப்பில் வந்தீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் எப்படி போகுது, எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க ஒரு வார்த்தை, நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம், எது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு அவங்க கேட்குறாங்க. எதுனால நீங்கள் லைஃப்பில் இந்த சக்ஸஸ் இவ்வளோ கம்பெனிஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு என்னோட ஸ்கூல் மாஸ்டர் பிடிக்கும். ஹெட் மாஸ்டர், ஸ்கூலில் இருக்க அந்த பிரின்சிபாலோ ஹெட் மாஸ்டரோ அவர் பிடிக்கும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் எல்லாருக்கும் பிடிச்சது அவங்க அம்மா அப்பா கூட இருந்தவங்க சொல்லுவாங்க, ஹெட் மாஸ்டர்னு சொல்லும் போது ஆச்சரியமாக கேட்குறாங்க. அவர் கூட இருந்தவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஹெட் மாஸ்டர் எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாராம், உங்கள் பையன் உருப்படவே மாட்டான், ஜெயிலுக்கு போவான், வாழ்க்கையில் அவன் சாதிக்கவே மாட்டான், அடிமையாக தான் இருப்பான் அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த பையனை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் சாதாரண பையன் மாதிரி அவர் வாழலை. இந்த டிஸ்லைக்னு சொல்லி ஒரு நோய் அவருக்குள்ளே இருந்தது. அந்த குழந்தைங்களால படிக்க முடியாது. நீங்கள் ஒரு அமீர்கான் படத்தில் கூட நம்ம பார்க்கலாம், அந்த பேர் தெரில, அந்த படத்தில் கூட அந்த குழந்தை படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறதை பற்றி எடுத்திருப்பாங்க. இந்த டிஸ்லைக் நோயின்றது அவருக்கு இருந்தது. இதை சொல்கிறத அந்த குழந்தையா இருந்தப்ப ரிச்சர்ட் பிரான்சன் கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, அப்போ முடிவு பண்ணாராம், நான் வாழ்க்கையில் இவங்கள மாதிரி சொல்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன், சாதிச்சு பெரிய ஆளாக இருப்பேன், எதிர்பார்க்க அளவுக்கு நான் போவேன்னு அவர் அன்னைக்கு முடிவு பண்ணாராம். அந்த முடிவு தான் இன்னைக்கு 400 கம்பெனி, இன்னும் கம்பெனி அவர் வாங்கிட்டே தான் இருக்கிறாரு. அவர் அந்த ஏரோப்ளைன், வெர்ஜின் ஏரோப்ளைன் வாங்குறத பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளைட்டில் இன்னொரு ஃப்ளைட்டில் போகும்போது அவர் யோசிச்ச ஒரு விஷயங்கள், அந்த டிக்கெட் இல்லாமல் நிறைய பேர் குரூப்பாக நின்றுக்கு அப்புறம் வாங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பெரிய ஹிஸ்ட்ரி அந்த கதை. அவரோடது வாழ்க்கை ஃபுல்லாக தண்ணியை நம்பினாரு, நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்ந்தாரு. இந்த உலகம் சொல்ற மாதிரி என் வாழ்க்கை இல்லை, நான் தான் டிசைட் பண்ணுவேன், நான் எப்படி வாழுவேன், எப்படி இருப்பேன்னு அவர் முடிவு பண்ணார். அவர் சாதாரண குழந்தையும் இல்லை, படிப்பும் பெருசா கிடையாது. ஆனா அந்த டிஸ்லைக் நோயின்றதுனால அவரால் படிக்க முடியலன்னா கூட வாழ்க்கையில அவர் ஜெயிச்சார். கஷ்டப்பட்டார், தோல்விகள் பட 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 அந்த சொல்ற மாதிரி தான் படம் எடுத்துக்கிட்டே இருந்தார். தோத்துக்கிட்டே இருந்தார், ஜெயிச்சார், தோத்தார், ஜெயிச்சார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஃபுல் விங்கில் ஜெயிக்க ஆரம்பிச்சார். 400 கம்பெனிக்கு இப்போ வாங்கியிருக்கிறார். அவர் ஒரு ஃப்ளைட்டில் போனார்னா அவர் கூட அவர் சொந்த ஃப்ளைட்டில் தான் போவார். ஒரு 40 பேர் 50 பேர் அவர் கூட இருப்பாங்க. அவருக்கு தேவையான ஃபுட்டுலேருந்து எல்லா விஷயம் அவர் கவனிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அப்போ அதில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த பேசிகிட்டு இருக்கும் போது அவர் இன்னொருத்தர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க கூப்பிட்டான்னு ஒரு எந்திரிச்சு போயிருக்கிறார். போகும்போது என்ன பண்ண, அந்த கையில் சாப்பிட்டுட்டு இருந்த பாதியை மடித்து அவர் கையில் கொடுத்துட்டு போகிறார். நீங்கள் வச்சிருங்க, நான் அந்த வரேன்னு சொல்லிட்டு போகிறார். போயிட்டு ஒன்றே கழிச்சு வரார். வரும்போது அவருக்கு ஃப்ளைட்டில் அவர் கிளம்பணுன்றக்காண்டி ஃபாஸ்ட்டாக கிளம்பும்போது கேட்குறாரு, நான் கொடுத்த சாப்பாடு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லையா, வெறும் ஒரு பிரெட் இல்லை, ஒரு ஃப்ரூட்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரோல் பண்ணி இருந்திருக்கு, பாதி தான் வந்திருக்கு. சார் நீங்கள்
இப்போ போனீங்கன்னா உங்கள் ஃப்ளைட்டில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு 10க்கு 15 வெரைட்டியான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு இருக்கே, நீங்கள் இந்த ஃபுட்டை கேட்குறீங்களேன்னு கேட்டாங்களாம். ஒன்றும் இல்லைங்க, ஃபுட்டை ஏன் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபுட்டை கையில் எடுத்துக்கிட்டு அவர் போனாராம். அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு 400 கம்பெனி வேர்ல்டுலேயே ஒரு 10 பெரிய கம்பெனியில் இவரோட கம்பெனி ஒன் ஆஃப் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட். இவருக்கு கிடைக்காத அவார்டே கிடையாது, இவர் தெரியாத மனுஷனே கிடையாது. அப்போ பாருங்க, இவருக்குள்ள என்ன ஒரு சாப்பாடா வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தான், பாதி அவர் சாப்பிட்டாரு, பாதி இருந்திருக்கு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், கல்யாண வீட்டில் பாதி சாப்பாடு அப்படியே கொட்டுறது. ஏன் அவங்க வைக்கும் போதே நம்ம போதும்னு சொல்றதுன்னு மனசு வராது, கூச்சப்பட்டு நம்ம வேணாம் பாதி இது குப்பையில தான் போகுது. அப்ப நம்மளே பாருங்க, இந்த ரிச்சர்ட் பிரான்சனை பாருங்க, அவரோட எண்ணங்கள், அவரை தாழ்த்தி பேசினாங்க, அவரால் படிக்க முடியல, சில விஷயங்கள் செய்ய முடியல. அவர் வாழ்க்கையில நான் ஜெயிப்பேன், நீங்க சொல்றது நான் கிடையாது, எனக்கு என்ன தெரியும், என் பலம் என்ன, என் பலவீனம் என்ன, நான் என்ன பண்ணா என்னால ஜெயிக்க முடியும்னு அவர் செஞ்சாரு. இன்னைக்கு ஒரு ஃபிளைட்டை வாங்குறது எவ்வளவு கோடிக்கணக்கில், அந்த ஃபிளைட்டை வாங்கி 1க்கு 4 அவர் ஏர்பஸ் சம்பந்தமாவே நிறைய பிசினஸ் வச்சிருக்கிறாரு. இவர் அவர்கிட்ட ஒரு தனித்தன்மை என்னன்னா, கூச்சமே படமாட்டாராம். ஒரு பிசினஸ் இதுல டக்குன்னு அந்த வெர்ஜின் அந்த ஏரோப்ளைன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளைட்டை பத்தி அந்த ஏர்பஸ் கம்பெனி ஃபோன் பண்ணி டைரக்டாவே கேட்டாராம், இந்த ஃபிளைட் எவ்வளவு ரேட்டுன்னு. ஒரு ஃபிளைட்லாம் எத்தனோ கோடி கணக்குல இருக்கும், 1 டிஜிட் 2 டிஜிட்ல, அது 4 டிஜிட்ல வரும்னு சொல்லுவாங்க. அவர் கூச்சமே இது பண்ண மாட்டாராம். இப்போ ஒரு கோடின்னு சொல்றோம்னா 50,000 கூச்சமே இல்லாம கேட்பாரு, எனக்கு 50,000 தருவீங்களான்னு கேட்பாராம். இவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிதான். அவர் சேல்ஸ், அவர் பண்ண பிசினஸ் விதங்கள், அவர் பேசின விதங்கள், தான் மேல நம்பிக்கை, என்னால செய்ய முடியும். அப்படிப்பட்ட பெரிய மனுஷங்க, அந்த ப்ரொஃபஷனலா இருந்தவங்க, ஜெயிச்சவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் தோத்து போயிருக்கிறாங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவமானப்பட்டிருக்காங்க, ஏதோ காலகட்டத்தில் அவங்கள நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன், ஜெயிலுக்கு தான் போவேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவர் எந்திரிச்சு வராங்க. இது மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் ஜெயிச்சதை மாத்திரம் பார்க்காதீங்க, அவங்களுக்கு நடந்த சில பயோகிராஃபி படிச்சு பாருங்க, அவங்க ஆர்டிக்கல்ல படிச்சு பாருங்க, அவங்கள பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். தோத்து தான் அவங்க மேல ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த தோல்வியுமே கூட அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, என்னால முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில வாழ்ந்திருக்காங்க. தன்னம்பிக்கை உதாரணமா அவர் இருக்கிறாரு. உடனே இந்தியாவில் இல்லையாங்கன்னு நீங்க கமெண்ட்ல கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், படிக்கிறத நான் சொல்றேன், பார்க்கறத சொல்றேன், இன்னும் தெரிஞ்ச விஷயங்களை நிறைய சொல்றேன். அதை நீங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறத நம்மளுக்குள்ள இந்த எண்ணங்கள் இந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கிட்டே வரும்போது, ஒரு சாப்பாடும் விஷயம் சரி, அடுத்தவங்களை நம்மளை தப்பா பேசுறாங்கன்னு சரி, இல்ல நம்மளை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சரி, வாழ்க்கை நம்மளை எதுவுமே இல்லை விரக்தியில போனாலும் சரி, எந்திரிச்சு வர நம்மளுக்கு தெரியணும். நான் வருவேன்டா, நான் நிப்பேன் இந்த இடத்துல, நீ சொன்னையோ நான் அன்னைக்கு ரியாக்ட் பண்ணல, ஆனா இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன்னு உன் வாயில நீ சொல்லும் போது நான் என் காதுக்கு வரும் பத்தியா, அதுதான் தன்னம்பிக்கை. அதை நம்ம கொண்டு வரோம் பாருங்க. என்னமோ நினைச்சேன் இவன் ஜெயிச்சுட்டானே, எதிர்பார்க்கவே இல்லை, இவன் ஜெயிச்சுட்டானே, இவ்வளவு கோடியா, இவ்வளோ வீடா, இவ்வளோ இதா அப்படின்னு அவங்க சொல்லும் போதுதான் நம்ம சக்சஸ். அங்க என்ன காரணம், நம்ம எதுவும் எதிர்த்து பண்ணாம சைலண்டா இருந்து நம்மளை வளர்த்துக்கிட்டு நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணி என்ன தேவையோ நம்ம அந்த இன்புட்டை நம்மளுக்குள்ள கொண்டு அவுட்புட்டா நம்ம கிட்ட இருந்து வர்றதுதான் வாழ்க்கை தத்துவங்கள். நம்ம கிட்ட இருக்க தேவையான எல்லா சக்சஸுமே அங்கதான் நிற்கும். நம்ம எந்த இன்புட்டுமே வாங்காம இருந்தோம்னா சக்சஸ் அவுட்புட்டா வராது. அதுல கஷ்டங்கள் இருக்கும், பல பேரோட வார்த்தை இது இருக்கும். நம்மளை கத்தியால குத்தணும்னு அவசியம் இல்லை, அந்த வார்த்தையே நம்மளுக்கு அவ்வளவு கத்தியோட ஜாஸ்தியா இருக்கும் நெஞ்சில குத்துறது. அதையும் நம்ம மீறி எந்திரிச்சு வரோம்னா நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துடலாம். நீங்க முதல்ல உங்களை யோசிங்க, அடுத்தவன ஊரை யோசிக்காதீங்க, எய்தாப்ல இருக்கணும் யோசிக்காதீங்க. இப்படி சொல்லிட்டாங்கன்னா அவமானம் ஆயிடுச்சுன்னு யோசிக்காங்க. அந்த அவமானத்தை நம்ம எப்படி எந்திரிச்சு வரோம்னு மாத்திரம் யோசிங்க. நம்பிக்கையா வாழ்க்கையில எந்திரிங்க. நான் படாத அவமானமா, எனக்கு நிறைய அவமானம் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு படாத அவமானமா நீங்களும் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. அது இந்த ஒரு தடவை நம்பிக்கையா நம்மளை யோசிப்போமே, நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை செய்வோமே, கத்துக்குவோமே, நிறைய கத்துக்குவோமே. நம்ம எங்கேயோ காணா போயிட்டா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா எந்திரிச்சு வருவோம். எந்திரிச்சு நிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். யாரை நம்மளை வேண்டான்னு சொன்னாங்களோ, யார் நம்மளை திட்டினாங்களோ, யார் இவன் உருப்பட மாட்டான்னு சொன்னாங்களோ, நம்ம அங்க நிக்கும் போது நம்ம சைலண்ட், நம்ம வெற்றி அவங்களுக்கு பதில். அதை காமிச்சிட்டு நம்ம போவோம், ஜெயிச்சிடலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க. நானும் தோத்து தான் போயிருக்கேன், ஜெயிக்கிறதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். நானும் ஒரு காலத்துல ஜெயிச்சு நிற்கிறவன்றது உறுதியா சொல்றேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். யோசிங்க.